ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீட்டு வெஜ் பிரியாணி நம்ம எக்ஸ்ட்ராவாக மஷ்ரூமும் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா உதிரியாக கொஞ்சம் கூட குழையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அகலமான பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி இதை நல்லாவே ஒரு 15 முந்திரி பருப்பு. இதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கலாம் சாப்பிடும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது ரொம்ப வந்துட்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு இது கூட ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கிக்கலாம். அண்ட் இது கூட தேவையான அளவு உப்பு. ஸோ அப்போதான் கொஞ்ச நேரத்தில் தக்காளி வந்துட்டு வதங்கும். டிப் நம்பர் 1. அண்ட் அதுக்கப்புறம் இது கூட இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 கட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஏதாவது வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி உப்பு ஆட் பண்ணோம்ல, எதுக்கு தெரியுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கும் தான். ஸோ கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தூள் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே வதக்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெஜிடபிள் போடுறதுக்கான டைம். ஒரு 50 கிராம் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 50 கிராம் கேரட் எடுத்து அதுவுமே இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா. ஸோ எதுவுமே பண்ணாமல் காம்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இது கூட பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்குன்னு உங்களுக்கு வேண்டிய காய்கறிகளை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இதையுமே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் கெட்டியாக இருக்குதோ இல்லையோ, நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணாலே போதும். ஸோ பிரியாணிக்கு ஏன் தயிர் ஆட் பண்ணுறோன்னா அரிசி நல்லாவே சாஃப்டாக வரும். ஸோ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது கூட மசாலா ஆட் பண்ணுற டைமிங். இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளாஸுக்கு நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி அளவு வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸால் நான் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் எடுத்தேன். அதனால 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணி நீங்கள் உப்பும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்லாவே கொதிச்சு வரணும். கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்குள்ளே வீடியோக்கு யாரெல்லாம் லைக் போடாமல் பார்க்குறீங்களோ கொஞ்சம் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு அரிசி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். பிகாஸ் அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதெல்லாம் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக வந்துட்டு நமக்கு பாயில் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அரிசி உடையாமல் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது வந்துட்டு ஆஃப் பாயில்டு ஆயிருக்கணும். ஆஃப் பாயில்டில் ஒரு 3/4 பதத்தில் வந்துட்டு பாயில் ஆயிருக்கணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு தம் போட போகிறோம். ஸோ தம் போட்டால் தான் அரிசி நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3/4 பதம் வந்த பிறகு இதை வந்துட்டு அடியிலேருந்து கிளறி விட்டுருக்கேன். ஸோ அடியில் இருக்கிற சாப்பாடெல்லாம் மேலே போகணும், மேலே இருக்கிற சாப்பாடு அடியில் வரணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரியாணியை மேலே வச்சுட்டு ஒரு பாத்திரம் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி, அதாவது கல்யாண வீட்டு ஸ்டைல் வெஜ் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு அரிசி செக் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்குல்ல கண்ணாடி, கரண்டி பின்னாடி. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். நடுவில் குத்தக்கூடாது, சைட்லேருந்து எடுக்கணும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா உதிரியாக பிரியாணி வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.